ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். என்கிட்ட இந்த மாதிரி நிறைய டிஸ்போசபிள் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு. இதை தூர போடுறதுக்கு பதிலாக எப்படி நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சம்டைம்ஸ் நம்ம கட் ஃப்ரூட்ஸ் ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன ட்ரேயில் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேக்ஸ்லாம் வாங்கும்போது உள்ள ஒரு சின்ன ட்ரே இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த கண்டெய்னர்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நார்மலாக நம்ம ஹோட்டலில் வாங்குற அந்த ஃபுட் கண்டெய்னர்ஸ் மாதிரி இல்லாமல் ஃப்ளிப் ஓப்பன் டைப் மாடலில் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் நான் வச்சுருக்கேன் இங்கே. இந்த டைப்பில் இந்த 2 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாக் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டைட் அண்ட் செக்யூராக இருக்கும். அண்ட் இது வந்து ஃபுல் ஏர் டைட் மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன ஹோல்ஸ் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏர் டைட் மாடல் கண்டெய்னர் மாதிரி இருக்கும். இதில் எந்த ஒரு ஹோல் ப்ரொவிஷன்ஸும் இருக்காது. அண்ட் 3 சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கண்டெய்னருமே சேம் மாடல் தான். 3 சைடுமே நம்ம நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கலாம். பட் இந்த கண்டெய்னர்ஸ் என்னென்னா ரொம்ப ஸ்டர்டியாலாம் இருக்காது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ லைஃப் லாங் லாஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர்ஸ்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்த மாதிரி பெரிய பாக்ஸஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லூஸில் ஏதாவது நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ்னால் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்துப்பேன். நம்ம தனியாக இதுக்குன்னு காசு கொடுத்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இதே மேக்ஸிமம் எவ்வளோ தடவை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டேயே வந்துட்டு சில வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் எனக்கு எதுக்காவது நிறைய குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னா பீல் பண்ணி இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். மேக்ஸிமம் ஒரு 1 to 2 வீக்ஸ் கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு மந்த்துக்கும் தேவையான இந்த கிச்சன் க்ளீனிங் ஸ்டப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி கிச்சனில் வச்சுட்டேன் அப்படின்னா என்னோடய ஹவுஸ்மேட்க்கும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடையும் என்கிட்ட வந்து கேட்குறதுக்கு பதிலாக தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களே வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவைப்படுற டூல்ஸ், அப்புறம் அந்த சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ், ஹூக்ஸ், அப்புறம் ரப்பர் பேண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இந்த அடசிவ் ஹூக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பழசு தான், ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதை ரிமூவ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பட் அடசிவ் மட்டும் நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு டபுள் சைடட் அடசிவ் டேப்ஸ்லாம் வரும் இல்லையா, அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி நம்ம இந்த ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தூர போடாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த சின்ன சின்ன ரப்பர் பேண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பார்சல் கூட கிடச்சிருக்கும். ஸோ அது தூர போடுறதுக்கு பதிலாக நமக்கு கிச்சனில் எங்கேயாவது ஒரு வகையில் அது யூஸ் ஆக தான் செய்யும். சில டைம் இந்த ஃபுட் பேக்கெட்ஸ்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரேப் பண்ணுறதுக்கு இந்த ரப்பர் பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால இந்த ரப்பர் பேண்ட்ஸ்லாம் எப்போவுமே எடுத்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராவல் பண்ணுற டைம் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாய்லெட்ரீஸ்லாம் இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். 2 சைடும் லாக் இருக்கனால உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, நல்ல செக்யூர்டாக இருக்கும். அண்ட் இந்த கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் ஹேண்டியாகவும் இருக்கும். அண்ட் நம்ம அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அகெயின் இது ஒரு ட்ராவல் ஹேக் தான். இந்த மாதிரி மெடிசன், லோஷன்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில். நாங்கள் எப்போவுமே எங்கே ட்ராவல் பண்ணாலும் பசங்களோட மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பாக்ஸஸை ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த மெடிசன்ஸ்லாம் ஸ்பில் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் அந்த லிட்டு வந்து டைட்டாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டாலே போதும், அது நல்லா டைட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஹேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பெயிண்ட் பாட்டில்ஸ் வந்து நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். நம்ம செப்பரேட்டாக வாங்கும்போது அதுக்கு தனியாக எந்த ஒரு பாக்ஸும் கிடைக்காது. ஸோ இந்த பாக்ஸஸில் போட்டு வைக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்ஸும் நம்ம தனியாக வாங்கினோம் அப்படின்னா எந்த ஒரு பேக்கெட்டும் இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கார்பேஜ் பேக்ஸ் நம்ம ரெகுலராக எல்லா ஹோம்லேயுமே யூஸ் பண்ணுறது தான். இந்த கார்பேஜ் ரோலுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த கண்டெய்னர் வந்து அதுக்கு ஆப்டாக இருந்துச்சு. பட் இந்த கண்டெய்னர் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த ரோலை அந்த கண்டெய்னரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் லாக் பண்ணிட்டா போதும். அந்த கேப் வழியாக நமக்கு அந்த கார்பேஜ் பேக்ஸை வந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்னால நமக்கு இன்னொரு ரோல் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஹேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸோட பேக் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸாக இருந்துச்சுன்னா வீட்டில் அங்கங்கே செதறி கிடக்கும். அந்த டாய்ஸ் எல்லாம் டெய்லி பேசிஸில் க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் டாய்ஸை ஒவ்வொரு கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும், பசங்களுக்கும் எடுத்து விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகெயின் இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேக் இது. சப்போஸ் நீங்கள் டெய்லரிங் பண்ணுறவங்களா இருந்தீங்க, இல்லை கிராஃப்ட் ஒர்க் நிறைய பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரிப்பன்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ரிப்பன்ஸை இந்த மாதிரி பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக புல் பண்ணாலே போதும், நமக்கு தேவையான லென்த்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், மெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேக் பேக்கெட்ஸில் கிடைக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சம்டைம்ஸ் பிஸ்கெட்லாம் வந்துட்டு பாதி சாப்பிட்டுட்டு பாதி சாப்பிடாமல் அப்படியே வச்சிடுவாங்க. ஸோ அதை வந்து ஓப்பனாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜஸ்ட் கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுட்டா போதும். இது கொஞ்சம் ஏர் டைட் கண்டெய்னர்னால ஒரு 1 to 2 வீக்ஸ் கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பிஸ்கெட்ஸ். சம்டைம்ஸ் கிச்சனில் இந்த மாதிரி சாஷேஸ் இல்லைனா சின்ன பேக்கெட்ஸ் நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணாமல் அப்படியே அங்கங்கே வச்சுடுவோம். ஸோ அந்த மாதிரி சாஷேஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்டேஷ்னரி இல்லைனா ஸ்கூல் ஹேக்குன்னு சொல்லலாம். வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணாத கலர் பென்சில்ஸ் அப்புறம் க்ரேயான்ஸ்லாம் நிறைய கிடக்கும். ஸோ அதெல்லாம் இதில் வந்து போட்டு வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹேக் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஹோம்மேட் கீ செய்யும்போது பட்டரும் தனியாக எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த பட்டர்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பட்டரை வந்து டைரெக்டாக அந்த பாக்ஸில் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் பட்டர் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ க்ரீன்ஸ்லாம் க்ரோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெயினாக அந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால அந்த சீட்லேருந்து அந்த ரூட் ஷூட் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பசங்களுக்கு ஈஸியாக பார்க்கவும் முடியும், அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிவ்யூஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னுமே நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.